சர்வம் சிவமயம். எல்லாருக்கும் வணக்கம். சிம்பிளாக ஒரு சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி முளைக்கட்டின பயிர் குழம்புங்க. ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்புங்க. நான் உங்களை ரிக்வெஸ்ட்டாகவே கேட்குறேன், இந்த மாதிரி குழம்பு வச்சு தாங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஆரோக்கிய வைஸாகவும் சரி, டேஸ்ட் வைஸாகவும் சரி, ரொம்ப சூப்பராக இருக்கும். வளர்கிற பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு குழம்பை மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு வச்சு கொடுங்க. இதை நான் ரிக்வெஸ்ட்டாகவே உங்களுக்கு வைக்கிறேன். வாங்க குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முதல்ல நான் 2 கைப்பிடி அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேங்க. அதில் 1 கைப்பிடி அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூனு மொச்சக்கொட்டை, மூக்கடலை, பட்டாணி, காராமணி இது எடுத்து இத்தனை பயிரையும் ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சேங்க. 2 நாள் கழித்து பார்க்கும்போது சூப்பராக இந்த மாதிரி உங்களுக்கு முளைக்கட்டி வந்திருக்கோங்க. அதை அப்படியே வச்சுட்டு இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ், ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். தேங்காய், கொத்தமல்லி, பாதி வெங்காயம், ஒரு 2-3 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஒரு மராட்டி மொக்கு இதெல்லாம் போட்டு நல்லா கொரன்னு மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். நான் துவரம் பருப்பை வறுக்கலைங்க, அப்படியே தான் போடுறேன். 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும். எல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி அது ஒரு சைடு வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த குழம்புக்கு தேவையான காய்கறி சொல்கிறேன். நல்லா நீல வாக்கில் வெட்டின பீன்ஸும் உருளைக்கிழங்கையும் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. குக்கரில் நல்லா முளைக்கட்டின பயிர் சேர்த்துக்கலாம். அப்புறம் கூடவே காய்கறிங்களான பீன்ஸு, உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. அது ஆட் பண்ண மேலே நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இதுலேயே நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி கன்சிஸ்டன்சி வேணுமோ இப்போவே சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இப்போ நம்ம விசில் போட்டோன்னா 2வது தண்ணியெல்லாம் ஆட் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ இப்போவே மசாலாவோட தண்ணியும் சேர்த்துட்டு கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து விசில் விட்டுக்கலாம். ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நான் இன்னும் தண்ணி ஆட் பண்ணல, மசாலா தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், குழம்பு இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியாக வச்சிங்கனாக்கா நமக்கு பயிர் வெந்து வரும்போது நம்ம துவரம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால குழம்பு நமக்கு திக்னஸ் தந்துடும். நான் இப்போ லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டு எடுக்கிறேன். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுருக்கேங்க. பாருங்கள், நல்லா எல்லாம் ஒன்று சேர சூப்பராக வெந்து வந்துடுங்க. இப்போ ஒரு சின்ன தாளிப்பு போடலாம். ஒரு சின்ன தாளிப்பு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு எடுத்து அந்த குழம்புல கொட்டிட்டோன்னா சூப்பரான நமக்கு கொள்ளு பயிர் குழம்பு ரெடி ஆகிடுங்க. ரொம்ப ஈஸி தான். பயிர் முளைக்கட்டுறதுக்கு தாங்க நமக்கு லேட் ஆகும். பயிர் ஒரு தடவை முளைக்கட்டி எடுத்து வச்சிட்டோன்னா குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணால் போதுங்க. சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியானதும். நம்ம தொலைவிட்டு இருக்கிறதெல்லாம் ஒன்றும் வேலை இல்லைங்க. குக்கரில் போட்டோமா, விசில் விட்டோமா, எடுத்தோமான்னு எடுத்துட்டா செம்ம டேஸ்டியான குழம்பு ரெடி ஆகிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான குழம்பு கூட. கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான குழம்புங்க இது. ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் விரும்பி சாப்பிடுவாங்க. 15 days ஒன்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு டிஷ் கொடுங்க. போர் அடிக்காதுங்க. இந்த குழம்பு உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். மார்னிங் இந்த குழம்பு நம்ம வச்சிட்டோம்னாக்கா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதை நம்ம தொட்டுக்கலாம், மதியம் லஞ்சுக்கும் இதை எடுத்துக்கலாம். அவ்வளோ ஆப்டான ஒரு குழம்பு. லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா நல்லா காரசாரமாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.